வணக்கம் உழவன் மகடு நேயர்களே. இளங்கலை அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இவங்களுக்கு எல்லாருக்கும் பகுதி 1 தமிழ் இருக்கு இல்லையா, அதில் 4வது அலகில் 3வது பாடம் இதழியல் தமிழ். இந்த இதழியல் தமிழ் அதில் செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் என்னும் கட்டுரை கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் எழுதிய முரசொலி இதழில் வெளியானது. செம்மொழி தகுதியாவதற்கு நம் தமிழ் மொழி செம்மொழி தகுதியாவதற்கு என்னெல்லாம் தகுதிகள் அமைந்திருக்கின்றன, அப்படிப்பட்ட செந்தமிழுக்கு நம்முடைய தமிழுக்கு செம்மொழி தகுதியை அளிக்க வேண்டும் என்று இவர்களெல்லாம் கடிதங்கள் மூலமாகவும் பேச்சுகள் மூலமாகவும் எழுதிய போராட்டங்களை இப்பொழுது காண்போம். வாருங்கள். அலகு 4 3 இதழியல் தமிழ். எழுத்திலும் பேச்சிலும் உரையிலும் ஆளுமை திறத்தாலும் சிறப்பு பெற்றவர் கலைஞர் மு. கருணாநிதி. இளைய தலைமுறைக்கு எழுச்சியூட்டும் வண்ணம் உடன்பிறப்பே என அவர் எழுதிய மடல்கள் வரலாற்று கருவூலங்கள். 2009ஆம் ஆண்டில் முரசொலி இதழில் கலைஞர் மு. கருணாநிதி எழுதிய செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் என்னும் கட்டுரை இங்கு பாடமாக இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் எவ்வாறு பெறப்பட்டது, அதற்கு காரணமானவர்கள், துணை நின்றவர்கள், முன்னெடுக்கப்பட்ட செயல்பாடுகள், தமிழ் செம்மொழியாவதற்கு அவங்க எடுத்த எஃபர்ட் போன்றவற்றை அறிந்து கொள்ளலாம். மடலுக்குள்னா கடிதத்திற்குள் நுழையும் முன் முன்னுரையாக சில தகவல்களை அறிந்து கொள்வது நலம். இந்த செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் என்ற தலைப்பில் உள்ள செய்திகளை அறிந்து கொள்வதற்கு முன்பு தமிழினுடைய பெருமையை அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். 2010ஆம் ஆண்டில் கலைஞர் மு. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஜூன் 23 முதல் 27 வரையிலான 5 நாட்கள் கோயம்புத்தூரில் அமைந்துள்ள கொடிசியா வளாகத்தில் உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு வேர்ல்டு கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ் நடைபெற்றது. இதற்கு முன்பாக கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் முரசொலியில் 2009ஆம் ஆண்டு டிசம்பர் 25 முதல் 31ஆம் தேதி வரை 7 நாட்கள் உடன்பிறப்பே என்று தொடங்கி பின்வரும் தலைப்புகளில் அமைந்த 7 கட்டுரைகளை வெளியிட்டார். அதாவது என்னென்ன தலைப்புன்னு பார்ப்போம். 1. செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள். இது எப்போ வந்ததுன்னா 25/12/2009. 2. கால்டுவெல் காட்டிய திராவிட தனிச்சிறப்பு 26/12/2009. பாவாணர் கண்ட 15 சான்றுகள் 27/12/2009. தொன்மைக்கு தொன்மையாய் வாழும் தொல்பழங்கால மொழி 28/12/2009. முரசொலி இதழில் அந்தந்த தேதியில் வந்தது. 5. கலிபோர்னியா பேராசிரியர் வழங்கிய கருத்துக்கோவை 29/12/2009. 6. செம்மொழி சிறந்திட தொடர் செயல்பாடுகள். செம்மொழி சிறந்திட தொடர் செயல்பாடுகள் 30/12/2009. 7. கடிதமல்ல காலத்தால் அழிக்க முடியாத செப்பேடு 31/12/2009. இந்த 7 தலைப்பில் கட்டுரைகளும் தமிழானது செம்மொழியாக அங்கீகாரம் பெற்ற வரலாற்றை முழுமையாக எடுத்துக்காட்டுகின்றன. இந்த 7 தலைப்புகளும் செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள், கால்டுவெல் காட்டிய திராவிட தனிச்சிறப்பு, பாவாணர் கண்ட 15 சான்றுகள், தொன்மைக்கு தொன்மையாய் வாழும் தொல்பழங்கால மொழி, கலிபோர்னியா பேராசிரியர் வழங்கிய கருத்துக்கோவை, செம்மொழி சிறந்திட தொடர் செயல்பாடுகள், கடிதமல்ல காலத்தால் அழிக்க முடியாத செப்பேடு. இந்த 7 கட்டுரைகளும் தமிழானது செம்மொழியாக அங்கீகாரம் பெற்ற வரலாற்றை முழுமையாக எடுத்துரைக்கின்றன. அதன் பின்புலத்தை முழுமையாக அறிய வேண்டுமானால் செம்மொழி என்றால் என்ன, செம்மொழியாக தமிழ் அங்கீகாரம் பெற்ற வரலாற்றுச் சுருக்கம் ஆகியவற்றையும் கூடுதலாக அறிந்து கொள்ளுதல் நலம். ஒரு மொழியை செம்மொழியாக தகுதி உயர்த்த மொழியியலாளர், அதாவது லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க 11 அடிப்படை விதிகளை வகுத்துள்ளனர். அந்த விதிகள் அனைத்தும் தமிழுக்கு பொருந்தி வருகின்றன. அவை தொன்மை, தனித்தன்மை, பொதுமைப் பண்பு, நடுவுநிலைமை, தாய்மைப் பண்பு,
பண்பாடு, கலை, அறிவியல், பட்டறிவு வெளிப்பாடு, பிறமொழி தாக்கமில்லாத் தன்மை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை, மொழிக் கோட்பாடு. மேற்கண்ட இந்த 11 தகுதிப்பாடுகளும் உள்ள ஒரு மொழி தமிழ் என்பது நமக்கெல்லாம் பெருமையே. ஆயினும் அதற்குச் செம்மொழி எனும் மதிப்பு காலம் தாழ்த்தியே வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் முன்னரே அறிவிக்கப்பட்டு கிரேக்கம், லத்தீன், பாரசீகம், அரபு, எபிரேயம், சீனம், சமஸ்கிருதம் ஆகிய 7 மொழிகள் உலகச் செம்மொழிகளாக திகழ்கின்றன. இந்த 7 மொழிகள் என்னென்னன்றதை பார்த்துக்கோங்க. தமிழ் செம்மொழியாவதற்குரிய 11 தகுதிகள் நல்ல மனனம் செய்துக்கோங்க. 2 மதிப்பெண்ணில் வரும். ஏறத்தாழ 150 ஆண்டுகளாக இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் உள்ள பல தமிழ் அமைப்புக்கள் மற்றும் அறிஞர்களின் முயற்சிகளை தொடர்ந்தும் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் சீரிய முயற்சியாலும் தமிழ் செம்மொழியாக இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தில் 6/6/2004 அன்று இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அப்போ தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது என்றால் 6/6/2004. யாருடைய தலைமையில்? இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களால் செம்மொழியாக அறிவிப்பு செய்யப்பட்டது. செம்மொழியாக தமிழை அறிவிக்கப்படுவதற்கான நூற்றாண்டு முயற்சியை இந்நூலில் குறிப்பாக பின்வரும் மடல் மூலம் அவருக்கே உரித்தான அழகிய மொழிநடையில் திறம்பட பதிவு செய்துள்ளார் கலைஞர் மு. கருணாநிதி. செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள். இது எந்த ஆண்டுன்னா 25/12/2009. அப்போ முரசொலி இதழில் வெளிவந்த இந்த கடிதம் பார்ப்போம். உடன்பிறப்பே, ஓய்வுக்காக வந்திருக்கிறேன் என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாய். ஓய்வுக்காக அல்ல. ஒப்பற்ற முறையில் நடக்கவிருக்கும் உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாட்டிற்கு கடிதங்களைக் கொண்டு ஒரு தோரண வாயில் அமைக்கின்ற ஆர்வத்தோடு தான் இந்த ஓய்வை பயன்படுத்திக் கொள்கிறேன். தோரண வாயில் அமைக்க நான் கொட்டி வைக்கும் கற்களின் குவியல் இது. அறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக முன்னின்று நடத்திய 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டினையும் சேர்த்து இதுவரை உலகத் தமிழ் மாநாடு என்ற பெயரில் 8 மாநாடுகள் நடந்தேறியுள்ளன. சென்னையில் சிறப்புறவும் கண்டோர் வியப்புறவும் நடைபெற்ற 2ஆம் உலகத் தமிழ் மாநாடு தமிழர்களின் உள்ள உணர்விலும் அறிவுத் திறனிலும் விதைத்த மிகப்பெரிய மாற்றத்தின் காரணமாக அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிடர் தம் மொழியாம் செந்தமிழ் மொழியின் மேன்மையும் மேம்பாடும் சீரும் சிறப்பும் உலகப் பார்வையில் சிறப்பிடம் பெற்று வருகின்றன. தமிழின் சிறப்பியல்புகளை, செம்மொழிக்கேற்ற சீரிளம் இயல்புகளை மொழி வல்லார் பலரும் மெத்தவும் மெச்சிடுகின்றனர். தமிழ் மொழி காலத்தால் மிக மிகத் தொன்மையானது. இலக்கண இலக்கிய விதிகளையும் வரைமுறைகளையும் செவ்வனே பெற்றுள்ளது. தூயது, தூய்மையானது, துல்லியமாக எண்ணங்களை வெளிப்படுத்திடும் சொல்வளம் மிகவும் படைத்தது. உணர்வுகளை நுட்பமாகவும் நுண்ணியமாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் ஊட்டிடும் நயம் மெத்தவும் மிக்கது. எண்ணங்களை, ஏற்பாடுகளை, கொள்கை கோட்பாடுகளை வழுவாமல் பிறழாமல் குறித்துணர்த்திக் கூறிடும் சொல்லாட்சியும் உடைத்தானது. இதெல்லாம் தமிழினுடைய சிறப்புகளாக அறிஞர் அண்ணா எழுதியதாக இவர் கூறுகின்றார். சூடு, சுவை, சூட்சுமம், மதிநுட்பம் வாய்ந்த குறிப்புரை, விரிவுரை, விளக்க உரை அத்துணையும் ஆற்றிடவல்ல சொல்லாரம் தமிழ்க் களஞ்சியத்தில் ஏராளம், மிக மிக ஏராளம். எடுக்க எடுக்க குறையாதது, கொடுக்க கொடுக்க மாளாதது நம் தமிழ் மொழியின் வளம் வல்லமை. தமிழ் இனியது, அழகியது, ஆற்றல் மிக்கது, வற்றாத ஊற்றான சொற்செறிவும் பொருட்செறிவும் நாகரிக நயமும் நேர்த்தியும் கொண்டது. அது தொன்மையானது, தூயது, என்றும் அழியாத வியத்தகு சீரிழமை திறம் உடைத்தானது என்பதெல்லாம் உண்மை.
வெறும் புகழ்ச்சி அல்ல என்பதை ஊரும் உலகும் ஒப்பிடத் தொடங்கியுள்ள காலகட்டத்தில் நாம் வாழ்கின்றோம் என்று பீடும் பெருமையும் கொண்டு பேசினார்கள். 2ஆம் உலகத் தமிழ் மாநாட்டில் அறிஞர் அண்ணா இது மாதிரி பேசிட்டு வந்தாருன்னு சொல்லி கலைஞர் எடுத்துக்காட்டுகின்றார் தன்னுடைய மடலில். இப்பொழுது கலைஞர் சொல்கிறாரு, இப்போது 2010ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 23ஆம் நாள் முதல் 27ஆம் நாள் வரை 5 நாட்களுக்கு கொங்கு பகுதியின் கோலமிகு திருநகரமாம் கோவையில் நடைபெறும் என நாம் அறிவித்திருப்பது உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு ஆகும். மாநாட்டுக்கான தொடக்க கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. மாநாடு நடைபெற உள்ள நாட்கள், மாநாடு நடைபெற உள்ள இடம், மாநாட்டை அழகு மெலிந்திடவும், ஆய்வரங்கங்கள் பொருளாழம் கொண்டதாகவும், அடுத்து வரும் தலைமுறையினருக்கு அறிவூட்டுவதாகவும், அன்னை தமிழுக்கு மேலும் பொலிவு தரும் புத்தம் புதிய அணிகலன்கள் பூட்டுவதாகவும் அமைந்திடவும், பொது அரங்கங்கள் இதுவரை கண்டிராத உணர்ச்சியையும் ஊக்கத்தையும் வெள்ளமென பெருக்கி உலகமெங்கும் உள்ள தமிழர்களிடை பாய்ச்சுவதாகவும், கண்காட்சி கண்கொள்ளா காட்சியாக கண்களின் நினைவுகளில் காலமெல்லாம் நின்று நிலைத்து ஒளி உமிழ்வதாகவும், ஊர்வலம், தமிழர் நாகரிகம், பண்பாடு, பன்முகத் தோற்றம், தொன்மை, தரணி போற்றிடும் தமிழ் இலக்கியத்தின் மேன்மை, மென்மை ஆகியவற்றை பேசும் சித்திரப் பாவைகளாக உருக்கொண்டு ஊர்வலமாக மட்டுமன்றி உலக வளமாக பிரமிப்பூட்டுவதாகவும் நடத்துவதற்கு தக்க வகையில் சான்றாண்மை மிக்கோர் பலரையும் இணைத்து 21 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு நடப்பதற்குரிய அந்த விழா நிகழ்வு எப்படி என்னென்னலாம் நடக்கப் போகின்றது, அதற்கு 21 குழுக்கள் அமைத்து என்ன செய்ய போகிறாங்கன்றதை இவர் கடிதத்தில் சொல்கின்றார். உள்ளபடியே சொல்லப்போனால் உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு என்ற வகையில் நாம் நடத்திடப் போவது முதல் மாநாடாகும். நமது தமிழ்மொழி செம்மொழி என்பதற்கான அனைத்து தகுதிகளையும் நிரம்பவே பெற்றிருப்பதால் அதனை செம்மொழி என அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்று நேற்றல்ல, ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பே குரல் எழுப்பப்பட்டது. அன்று எழுப்பப்பட்ட அந்த குரல் தமிழ்க்குரல் மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக காலப்போக்கில் தமிழறிஞர்களின் குரலாக, தமிழ் ஆர்வலர்களின் குரலாக, தமிழ்ச் சமுதாயத்தின் குரலாக, அரசியல் அரங்கத்தில் ஆற்றல் செறிந்த குரலாக உருப்பெற்று அந்த குரலை கேளாக் காதினர் மதித்திட தவறிவிட்டாலும் செவித்திறனும் சீர்த்த பண்பும் உடையோர் அதனை மதித்துப் போற்றி அந்த குரலின் மாண்பமைந்த நியாயத்தை உணர்ந்து தமிழ்ச் செம்மொழியே என இந்திய திருநாட்டளவில் அங்கீகாரம் செய்து பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் 12/10/2004. அது அங்கீகாரம் கொடுத்தது. இது வெளிப்படுத்திய நாள் 12/10/2004. அந்த நாள் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக நடைபெற்ற உரிமைப் போராட்ட வரலாற்றில் உயர்ந்த நாள், உன்னதமான நாள், மாத்தமிழர் என்றென்றும் மறந்திட வியலாத மரகதத் திருநாள். முன்னை பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய் என்று பிறந்ததென்று இயல்பு அறியாததாய், சீரிளமை திறம் கொண்டதாய் வளர்ந்து செழித்திருக்கும் செந்தமிழ் செம்மொழி என பிரகடனப்படுத்தப்பட்ட பரிணாம வரலாற்றை உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடு அறிவிக்கப்பட்டுள்ள இந்தச் சரியான தருணத்தில் நான் நினைவு கூர்ந்து உனக்குச் சொல்வதும், நீ அதனை அறிந்து கொள்வதும், அறிந்து கொண்டவற்றை நினைவிலே தேக்கி உனது உற்றார் உறவினர்க்கும் மற்ற உடன்பிறப்புகளுக்கும் எடுத்துரைப்பதன் மூலம் புதிய எழுச்சியும் இன்பமும் கொள்வதும் நாம் கொண்டிருக்கும் பொருள் பொதிந்த உறவின் காரணமாக பொருத்தமானதே. இவ்வாறு தம்பிக்குன்னு சொல்லி பொதுவாக கடிதத்தை சொல்லிட்டு வராரு. இன்னும் மேலும் பரிதிமாற் கலைஞர் என்ன சொல்கிறாருன்றதையும் சொல்லுவார். 1987 பண்டை தமிழறிஞர் வி. கோ. சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பரிதிமாற் கலைஞர் அவர்கள் தமிழ் மொழியின் வரலாறு என்ற தமது நூலின் முடிவுரையில் வடமொழி, லத்தீன், கிரீக்கு முதலியன போலத் தமிழ் மொழியும் உயர்தனிச் செம்மொழியாமாறு சிறிது காட்டுவாம்.
தான் வழங்கும் நாட்டின்கண் உள்ள பல மொழிகட்கும் தலைமையும் அவற்றினும் மிக்க மேதகவும் உடைமையும் உள்ள மொழியே உயர்மொழி. இவ்விலக்கணத்தான் ஆராயுமிடத்து தமிழ் தெலுங்கு முதலியவற்றில் எல்லாம் தலைமையும் அவற்றினும் மிக்க மேதகவும் உடைமையால் தானும் உயர்மொழியே என்க. தான் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய செம்மொழிகளின் உதவியின்றி தான் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்க வல்ல ஆற்றல் சான்றதே செம்மொழி எனப்படும். தான் பிற மொழிகட்குச் செய்யும் உதவி மிகுந்தும் அவை தனக்குச் செய்யும் உதவி குறைந்தும் இருத்தலே வழக்காறு. தமிழ் மொழியின் உதவி களையப்படின் தெலுங்கு முதலியன இயங்குதல் ஒல்லா. மற்று தமிழ்மொழி அவற்றின் உதவியின் இல்லாமலே சிறிது இடர்ப்படுதலும் இன்றித் தனித்து இனிமையின் இயங்க வல்லது. தெலுங்கு இந்த மொழியெல்லாம் தமிழ் மொழியின் உதவி இல்லைன்னா இயங்க முடியாது. ஆனால் தமிழ் சிறிது இடர்பட்டாலும் தனித்து இயங்கும் தன்மை வல்லது அப்படின்னு பரிதிமாற் கலைஞர் சொல்கிறதா இவர் அந்த கடிதத்தில் எடுத்து காட்டுறாரு. இது இந்திய மொழிநூல் புலவர்கள் பலர்க்கும் ஒப்ப முடிந்தது. ஆதலின் தமிழ் தனி மொழியே என்க. இனி செம்மொழியாவது யாது? இவ்வளவு தனித்திறம் படைத்த மொழி தனி மொழியே தமிழ் என்னும் பொழுது செம்மொழி என்று ஏன் அறிவிக்கப்படாமல் இருக்குது? அங்கீகாரம் கொடுக்கலான்னு அப்போவே அவர் குரல் கொடுத்திருக்காரு பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு சொல்கிறாரு. என்று தமிழை உயர்மொழி என்றும் தனிமொழி என்றும் வலியுறுத்திய பின்னர் பரிதிமாற் கலைஞர் அவர்கள் செம்மொழியாவது யாது என்ற வினாவுக்கு விடையளித்திடும் போது, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் மொழி செம்மொழியாம் என்பது இலக்கணம். இம்மொழி நூல் இலக்கணம் தமிழ் மொழியின் கண்ணும் அமைந்திருத்தல் தேற்றம். எண்ணெய் இடர்ப்பட்ட சொன்முடிவுகளும் பொருண்முடிவுகளும் இன்றிச் சொற்றான் கருதிய பொருளைக் கேட்டான் தெள்ளிதின் உணர வல்லதாய் பழையன கழிந்து புதியன புகுந்து திருத்தம் எய்தி நிற்றலே திருந்திய பண்பெனப்படுவது. இது தமிழ் மொழியின்கண் முற்றும் அமைந்திருத்தல் காண்க. நாட்டின் நாகரிக முதிர்ச்சிக்கேற்ப சொற்களும் ஏற்பட்டு பாஷைக்கும் நாகரிக நலம் விளைத்தல் வேண்டும். அவ்வாறு சொற்கள் ஏற்படுமிடத்து பல பிற பாஷைச் சொற்களன்றித் தன் சொற்களே மிகுதல் வேண்டும். இவையும் உயர்தனிச் செம்மொழிக்குப் பொருந்துவனவாம். எனவே தமிழ் தூய்மொழியுமாம். எனவே தமிழ் செம்மொழி என்பது திண்ணம். இது பற்றியன்றே தொன்றுதொட்டு தமிழ்மொழி செம்மொழி என நல்லிசைப் புலவரால் நவின்றோதப் பெறுவதாயிற்று. ஆகவே தென்னாட்டின்கண் சிறந்தொளிர்கின்ற அமிழ்தினும் இனிய தமிழ்மொழி எவ்வாற்றான் ஆராய்ந்த வழியும் உயர்தனிச் செம்மொழியேயாம் என்பது நிச்சயம். இவ்வளவு உயர்வும் சிறப்பும் வாய்ந்த அருமைத் தமிழ் மொழியை உன்நாட்டுப் புன்மொழிகளோடு ஒருங்கு எண்ணுதல் தவிர்த்து வடநாட்டு உயர்தனிச் செம்மொழி சமஸ்கிருதம் எனக் கொண்டால் போலத் தென்னாட்டுயர் தனிச் செம்மொழி தமிழ் எனக் கொண்டு புகுதலே ஏற்புடையதாம். வடநாட்டவர்கள் எவ்வாறு அவங்களுடைய சமஸ்கிருதத்தை உயர்மொழின்னு சொல்கிறாங்களோ அதுபோல தென்னாட்டில் நம்முடைய தமிழ்மொழி உயர்ந்ததே என்று சொல்லுதல் ஏற்புடையது என்று பரிதிமாற் கலைஞர் சொன்னதாக தமிழ்மொழியை செம்மொழி என நூற்றாண்டுகளுக்கு முன்பே அறுதியிட்டு உறுதியாக நிலைநாட்டி குரல் கொடுத்தார். அதனால்தான் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திற்கு அருகில் விளாச்சேரி என்னும் கிராமத்தில் கதவு எண் 4-219 2508 சதுர அடி பரப்பில் அமைந்துள்ள தமிழறிஞர் பரிதிமாற் கலைஞர் வாழ்ந்த இல்லத்தை அரசுடைமையாக்கி நினைவில்லமாக பராமரித்திட 16/11/2006 அன்று ஆணையிட்டு தனியார் பொறுப்பிலிருந்த அந்த இல்லத்தை கையகப்படுத்திட 1/12/2006 3,84,534 அனுமதிக்கப்பட்டு அந்த பழைய இல்லம் கழக அரசால் 7,90,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு
புதிய பொலிவுடன் நினைவில்லமாக்கப்பட்டு நினைவில்லத்தின் முகப்பில் பரிதிமாற் கலைஞர் அவர்களின் மார்பளவு சிலை ஒன்றும் நிறுவப்பட்டு 31/10/2007 அன்று பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட பரிதிமாற் கலைஞரின் நினைவில்லத்தை திறந்து வைத்து வீட்டின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள அவரது மார்பளவு வெண்கலச் சிலையை திறந்து வைத்து பின்னர் நினைவில்லத்தில் அவரது வரலாற்று குறிப்புகள், அரிய புகைப்படங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த பார்வையாளர்கள் புத்தகத்தில் தமிழுக்குச் செம்மொழி தகுதி கோரி குரல் கொடுத்த முதல் தமிழன் பரிதிமாற் கலைஞர் புகழ் வாழ்க என நான் எழுதி கையெழுத்திட்டேன். அப்போ இதுவும் ஒரு 2 மதிப்பெண்ணாக இருக்கலாம். பார்த்துக்கோங்க. முதல்ல தமிழுக்கு செம்மொழி தகுதி கோரி குரல் கொடுத்தவர் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி என்று அழைக்கப்படும் பரிதிமாற் கலைஞர். இதை யார் சொல்கிறாரு? முரசொலி இதழில் செம்மொழியாவதற்குரிய தகுதிகள் அப்படின்ற செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் என்ற நூலில் கலைஞர் சொல்கிறாரு. இப்படி தமிழுக்கு செம்மொழி தகுதி கோரிய முதல் தமிழன் பரிதிமாற் கலைஞன் என்பதால் தான் கழக அரசு வேறு சில சிறப்புகளையும் அவருக்கு செய்திருக்கிறது. பரிதிமாற் கலைஞர் படைத்துள்ள நூல்கள் அனைத்தையும் அரசுடைமையாக்கி அவரது மரபுரிமையருக்கு 2/12/2006 அன்று 15 லட்ச ரூபாய் பரிவுத் தொகையாக வழங்கப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழக அரசின் கோரிக்கையை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் ஏற்கப்பட்டு 17/8/2007 அன்று பரிதிமாற் கலைஞர் நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டது. 17/8/2007 அன்று பரிதிமாற் கலைஞர் நினைவு அஞ்சல் தலை. தமிழில் நாடக இலக்கண நூல் இல்லாத குறையை போக்க விரும்பி தமிழ், வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளையும் ஆராய்ந்து நாடகவியல் என ஒரு நூல் எழுதி வெளியிட்டவர் பரிதிமாற் கலைஞர். அப்போ பரிதிமாற் கலைஞர் அஞ்சல் தலை 17/8/2007 அன்று வெளியிடப்பட்டது. அவர் நாடக, தமிழ், வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளையும் ஆராய்ந்து நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். இதெல்லாம் 2 மதிப்பெண்களுக்கு. மீண்டும் நினைவுபடுத்திக்கோங்க. இவர் ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்மொழி உட்பட உள்நாட்டு மொழிகளை பாடப்பகுதியிலிருந்து நீக்கிட திட்டமிட்ட போது பரிதிமாற் கலைஞரும் திரு. பூர்ணலிங்கம் பிள்ளையும் தமிழறிஞர்களின் வீடுதோறும் சென்று முயன்று பல்கலைக்கழகத்தின் திட்டத்தை தடுத்தனர். தமிழ் மொழி தொடர்ந்து பல்கலைக்கழக பாடமொழியாக நீடித்தது. தமிழ் மொழியை செம்மொழி என்று பிரகடனப்படுத்துவதற்கு அடித்தளம் அமைத்த பரிதிமாற் கலைஞர் 100 ஆண்டு கால மொழி உரிமை வரலாற்றை தொடங்கி வைத்த தமிழறிஞர். ஏறத்தாழ 33 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த அப்பெருமகனார் தமிழ் மொழி வரலாற்றில் நிலைத்த புகழைக் கொண்டுள்ளார். சூரிய நாராயண சாஸ்திரியார் எனும் பரிதிமாற் கலைஞர் அவர்கள் வடமொழியாளரின் ஏமாற்று வேலைகள் எப்படிப்பட்டவை என்பதை அவர்களது முகத்திரையை கிழித்து அணிந்திருந்த முகமூடியை கழற்றி அவர்களது வேஷத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார். தமிழ் மொழியின் வரலாறு என்ற அவரது நூலில் உள்ள அந்த பகுதி தமிழர்கள் அனைவரும், குறிப்பாக பெரியார், அண்ணா வழி வந்தவர்கள் தவறாது நினைவு கூரத்தக்கதாகும். அது பின்வருமாறு: வடமொழியாளர் தமிழர்களது ஒழுக்க வழக்கங்களை உணர்ந்து அவற்றிற்கேற்ப வடமொழியில் நூல்கள் வகுப்பான் புகுந்தனர். அவர்களெல்லாம் ஆன்ம நூல் பயிற்சிக்கு உடையராயும் கலையுணர்ச்சி சான்றவராயும் இருந்தமை பற்றி தமிழரது திவ்விய ஸ்தலங்களுக்கு புராணங்கள் வகுத்தனர். தமிழர்களிடத்தில் இல்லாதிருந்த அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற 4 வகைச் சாதி முறையை மெல்ல மெல்ல நாட்டிவிட்டனர். முற்படைப்பு அதனில் வேறாகிய முறைமைபோல் 4 வகைச் சாதியில் நாட்டில் நீர் நாட்டினீர் என்று ஆரியரை நோக்கி முழங்கும் கபிலர் அகவலையும் காண்க. இன்னும் அவர்தம் புத்தி நலங்காட்டி தமிழர்களிடம் அமைச்சர்களெனவும் மேலதிகார பிரபுக்களெனவும் அமைத்துக் கொண்டனர். தமிழர்களிடத்திருந்த பல அரிய விஷயங்களையும் மொழிபெயர்த்து தமிழர் அறியும் முன்னரே அவற்றை தாம் அறிந்தன போலவும் வடமொழியினின்றுமே தமிழிற்கு வடமொழியிலிருந்தே தமிழிற்கு அவை வந்தன போலவும் காட்டினர் என்று பரிதிமாற் கலைஞர் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னரே எடுத்துக்காட்டுகளுடன் இயம்பி இருப்பது பெரியார், அண்ணா,
எண்ண ஓட்டங்களை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறதல்லவா? அதனால்தான் சூரிய நாராயண சாஸ்திரியார் அவர்களை முதல் தமிழன் பரிதிமாற் கலைஞர் என்று அழைத்து அவர் புகழ் வாழ்க என்று எனது நெஞ்சத்து உணர்வு கலந்து வாயார வாழ்த்து எழுதினேன். அன்புள்ள மு. கருணாநிதி என்று இந்த தமிழ் செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் என்னும் தலைப்பில் முரசொலியில் வெளிவந்த இந்த கடிதத்தை நமக்கு பாடமாக அமைத்துள்ளார்கள். இதை தொடர்ந்து கண்டு கேட்டு சுவைத்து பயன்படுத்தி தேர்வில் நிறைய மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.